ஹலோ. என்னதான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டாலும், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கான ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே போகாது. பூனேல நாங்க இருக்கும்போது, உங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், அது பேர் வந்து டாபேலின்னு சொல்லுவோம். பாவுக்குள்ள ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் குடுத்து, ஒரு மாதிரி ஒரு கட்டி மீட்டி, அதாவது ஸ்வீட் அண்ட் சார், புளிப்பு எல்லா விதமான ஒரு ஃப்ளேவரும், டெக்ஸ்சரும் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கும் ஒரு ட்ரை மசாலா தான். ஸோ ஒரு தடவை நான் ட்ரை மசாலா அரைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை நான் குவிக்காகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, 4 லவங்கம், ஒரு ஸ்டார் அனைஸு, 1 ஸ்பூன் தனியா பவுட்ரு, 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு. இது எல்லாத்தையும் நம்ம யூஸ்வலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை மிக்சரில் பவுடராக எடுத்துக்கணும். அதுதான் தாபேலியோட மசாலா. ஓகே, தாபேலி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி நம்ம பாவில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கம்மி போர்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இது பெரிய போர்ஷனில் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றதுனால லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணி, ஏன்னா நிறைய க்யூலாம் நிற்கும் இதை சாப்பிட்றதுக்கு. நான் ஆனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சமாக உங்களுக்கு, ஏன்னா வீட்டில் நம்ம பண்ணும்போது அவ்வளோ குவான்டிட்டி தேவையில்லை. பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேன் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த தாபேலி மசாலா 1 ஸ்பூன், இந்த மசாலா கொஞ்சம் நல்லா பட்டரில் ஆனதுக்கப்புறமா இந்த மேஷ்டு பொட்டேட்டோவை இதில் போடணும். இதை நல்லா இப்படி மேஷ் பண்ணி இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா அந்த மசாலாவில் குக்காகி உருண்டு வரும். இது வந்து இந்த தாபேலி பாவில் வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங். இது கூட இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு. That's all, it is done. இப்போ இங்கே என்ன நல்லா வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் மாதுளம்பழம் 1 உரிச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது டேட்ஸு புளி சட்னி. இந்த டேட்ஸை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் புளியும் போட்டு அரைச்சா இது ஒரு மாதிரி ஸ்வீட் அண்ட் சார் சட்னியாக மாறிடும். அது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சால்டட் பீனட்ஸ், அதாவது நம்ம வேர்க்கடலை தான் தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஓமப்பொடி. இப்போ பாவில் அதை எப்படி நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாவு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லை இந்த உருளைக்கிழங்கோட இந்த ஸ்டஃபிங் இது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இது பேஸ்ட் மாதிரி இதை தடவிக்கணும். ஒரு பக்கத்தில் இந்த டேட்ஸ் இம்லியோட சட்னி, அப்புறம் கொஞ்சமாக சால்டட் பீனட்ஸ், கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாமே, அதாவது ஸ்வீட்டு, க்ரன்ச்சி, சார் டேஸ்ட்டு, புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் வேணும்னா திரும்பவும் ஒரு லேயர் போடலாம். இந்த பாவு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரே லேயர் தான் நான் போடுறேன். இப்போது இந்த பாவு வந்து நம்ம பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து இதில் நம்ம டோஸ்ட் பண்ணணும். இது நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஓமப்பொடி இருக்குல்ல, அதில் டச் பண்ணி எடுக்கணும். இதான் அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு.
பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹெவியாக உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வேணும்னா டபுள் ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போது இந்த பாவில் இது நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கணும். நம்ம இஷ்டம்தான், கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு கம்மியாக, ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக. சில பேருக்கு ஸ்வீட் டூத் இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்வீட்டு. இந்த பீனட்ஸ் வந்து ஒரு நல்ல க்ரன்ச்சி டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதனால் இந்த பீனட்ஸை, இது ஒரு ஸ்வீட்னஸ். அகெயின் நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்கும். மாதுளம்பழம் கடிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, சூப்பராக இருக்கும் அது. ஓகே, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஆனியன் வந்து ஆப்ஷனல். ஆனியன் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆனியன் அவ்வளோவா பிடிக்காது, ஸோ அதனால் அதை நான் போடலை. இப்போ நல்லா எல்லா டைரெக்ஷன்லேயும் அதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஓமப்பொடியில் இதை டிப் பண்ணிக்கலாம் எல்லா சைட்லேயும். இது கூட நல்லா இந்த மாதுளம்பழத்தை போட்டுடுங்க. சம் பீனட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். மீசை ஹேர் கட்டெல்லாம் ஒழுங்காக இருக்குதா இல்லை பார்க்குறேன் நான். ஹேர் கட் பண்ணாமலே வந்திருக்கியா? சரி ஓகே. பாவம் அப்புறமா எடுத்துப்போமா? என்னடா ठीक है क्या करो, इससे पूछो, एक ही कुछ करने के लिए बोलती है. நேரமின்மை ஆகதையால் நாங்கள் இப்படிலாம் பண்ணுறேன். எங்களுக்காக கிடையாது, நீ ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன். இல்லைனா நான் ரொம்ப சின்சியர் குக்காக்கும் தெரியுமா?